அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் ஆர்டிக்கிள் 1 பற்றியும் அது ரிலேட்டடான கேஸ் பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிக்கிள் 2 பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்திய அரசியலமைப்போட பகுதி 1ல் பார்த்தீங்க அப்படின்னா விதி 2 வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் ஒரு நாடு இந்தியாவிலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு பகுதி நிலப்பகுதி இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இல்லை, அதை வந்து இந்தியா வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி நம்மளோட இந்திய பகுதியில் சேர்க்குறாங்க, அதை வந்து இந்த ஆர்டிக்கிளை வச்சு தான் செய்வாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். விதி 2 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய ஒன்றியத்தில் புதிய மாநிலங்களை சேர்க்கவும் நிறுவவும் நாடாளுமன்றத்துக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிற விதி தான் விதி 2. சரியா? அப்போது இந்திய ஒன்றியத்தில் புதிய மாநிலங்களை சேர்க்கலாம், இல்லை புதிய மாநிலங்களை நிறுவலாம். அதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. இந்த மாநிலங்கள், இந்த நிலப்பகுதிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்தியாவோட மேப்பில் இல்லாத ஒரு பகுதியாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி இந்தியாவோட மேப்பில் இல்லாத ஒரு பகுதியை இந்தியா மேப்பில் போய் சேர்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஆர்டிக்கிள் 2 வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் இன்னொன்று இருக்குது. நம்ம ஏற்கனவே இப்போ தமிழ்நாடு அப்படின்றத பிரித்து நம்ம ஒரு புது ஸ்டேட் உருவாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஆர்டிக்கிள் 3 இருக்குது. இதுதான் நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். விதி 2 ஃபுல் அண்ட் ஃபுல் எதை சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இல்லாத பகுதிகளை இணைக்கிறத பற்றி சொல்லுது. அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாத்ரா நகர் ஹவேலி அப்படின்ற பகுதி. இந்த நிலப்பகுதி எப்படி இந்தியாவுக்குள்ளே சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போர்ச்சுகீசியர்கள் வசமாக இருந்துச்சு. 1954 வரைக்குமே தாத்ரா நகர் ஹவேலி அப்படின்ற பகுதி, அது வந்து ஒரு 2 பகுதி, தாத்ரா அப்புறம் நகர் ஹவேலி. இது ரெண்டுமே யார்கிட்ட இருந்தது? போர்ச்சுகீசியர்களோட கண்ட்ரோலில் இருக்குது. 1954 இந்த பகுதிகள் போர்ச்சுகீசியர்கள் கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கிது. ஓகேவா? நம்மளுக்கு எப்போ விடுதலை கிடைச்சிது? 1947 விடுதலை கிடைச்சிது. ஆனால் அவங்களுக்கு எப்போ கிடைக்கிது? 1954. நமக்கு ஆங்கிலேயர்கள் வசம் இருந்துச்சு நம்மளோட இந்தியா, அது போர்ச்சுகீசியர்கள் வசம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1961 வரைக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாத்ரா நகர் ஹவேலியை ஒரு இணைக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அது வந்து உள்ளாட்சி அமைப்புகளால் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் இருக்கிற சின்ன ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி இருக்குது வச்சுக்கோங்களேன். அது வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1961 10வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் தான் அதை வந்து யூனியன் பிரதேசமாக நம்மளோட இந்தியா கூட இணைக்கிறாங்க. ஓகேவா? அப்போது தாத்ரா நகர் ஹவேலி எப்போ இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 1961. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஓகேவா? அடுத்ததா கோவா எப்போ இணைச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கோவா, டையூ, டாமன் 3மே வந்து ஒரு காவல்துறை நடவடிக்கை மூலமாக இணைக்கப்பட்டது. அதுக்கு என்ன பேருன்னு எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. ஆப்ரேஷன் விஜய். ஆப்ரேஷன் விஜய் மூலமாக இணைக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு நிறைய வாட்டி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஆப்ரேஷன் விஜய் மூலமாக இணைக்கப்பட்டது கோவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? கோவா தான் இப்போ மாநிலமாக இருக்குது. டையூ, டாமன்லாம் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸாக இருக்குது. சரியா? 1961 தான் அதை வந்து பாலிசி ஆக்ஷன் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் 1962 12வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக அதை வந்து இணைக்கிறாங்க. எப்படி இணைக்கிறாங்க அப்படின்னா, கோவா, டாமன், டையூ எல்லாமே சேர்த்து ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் அட்டவணையில் திருத்தம் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 1987 கோவாவுக்கு தனி மாநில அந்தஸ்து அப்படின்றது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கோவா என்ன ஆயிடுச்சு? மாநிலமாக ஆயிடுச்சு. டையூ, டாமன் வந்து தனித்தனி யூனியன் பிரதேசமாக இருந்துச்சு 1987. அதுக்கப்புறம் 2019 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டையூ, டாமன், தாத்ரா நகர் ஹவேலி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே யூனியன் பிரதேசமாக சேர்த்துருக்காங்க. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 2019 அப்புறம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு யூனியன் பிரதேசமாக மாறியிருக்கு. அடுத்ததாக புதுச்சேரி பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் பாண்டிச்சேரி அப்படின்னு இருந்துச்சு. பாண்டிச்சேரி அப்படின்ற பேர் புதுச்சேரி அப்படின்னு எப்போ மாறுச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? 1954 இதுவும் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் கிட்ட இருந்துச்சு. ஓகேவா? நம்ம முன்னாடி பார்த்தது தாத்ரா நகர் ஹவேலி போர்ச்சுகீசியர்கள் கிட்ட இருந்துச்சு. ஆனால் பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா 1954 வரைக்கும் பிரெஞ்சுக்காரங்க கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் அது விடுதலை வாங்குது. பாண்டிச்சேரி மட்டும் இல்லாமல் காரைக்கால், ஏனாம், மாஹே இந்த 4 பகுதிகளும் வருது. இந்த 4 பகுதிகளையும் வந்து 1962 வரைக்கும்
முழுவதுமே கையகப்படுத்தப்பட்ட நிலம் அப்படின்ற பேரில் தான் இந்தியாவுக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க. அதாவது ஃப்ரெஞ்சுக்காரர்கள்ட்டேருந்து வாங்கி வச்சுருக்காங்க. அதை வந்து இந்தியாவுக்குள்ளே இணைக்கலை. எப்போ இணைக்கிறாங்க அப்படின்னா 1962 14வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்து பாண்டிச்சேரியை வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவிக்கிறாங்க. ஓகேவா? அது கூடவே வந்து காரைக்கால், மாஹே, ஏனாம் எல்லாமே இருக்கும் பாண்டிச்சேரி ரிலேட்டடாகவே. சரியா? அடுத்ததாக சிக்கிம் தான் வந்து இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சிக்கிம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மேப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும், பார்டரில் வந்து இருக்கும். அந்த இடம் வந்து எப்படி இருக்கும், இந்தியாவுக்கு ரொம்பவே வந்து ஒரு வேறு யார்கிட்டயாவது இருந்துச்சு அப்படின்னா அச்சுறுத்தலான ஒரு இடமாவே இருந்திருக்கும். ஆனால் சிக்கிமை நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சிக்கிம் அப்படின்றது பிரிட்டிஷ் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சோக்கியாலால் அப்படின்ற ஒரு பரம்பரையால் ஆளப்பட்ட ஒரு சமஸ்தானமாக இருந்துச்சு. ஓகேவா? அந்த மன்னர்களோட வம்சாவழிக்கு பேர் சோக்கியாலால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சோக்கியாலால் அப்படின்ற பகுதி மன்னர்களால் வாழப்பட்ட ஒரு சின்ன நிலம் தான் வந்து சிக்கிம் அப்படின்னு இருந்துச்சு. சுதந்திரத்துக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிக்கிம் மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிக்கிம் வந்து தனியாக இருக்க வேணாம், இந்தியா கூட இணைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நான் இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியா சுதந்திரம் கொடுக்கும்பொழுது யாரெல்லாம் இந்தியன் யூனியனோட சேர்றீங்களோ அவங்க இந்தியா கூட சேர்ந்துக்கோங்க, யாரெல்லாம் பாகிஸ்தான் கூட போகிறீங்களோ அவங்களும் பாகிஸ்தான் கூட இருந்துக்கோங்க, யாரெல்லாம் தனியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க நீங்கள் தனியாக இருந்துக்கோங்கன்னு 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு தான் போவாங்க. ஓகேவா? அதை நம்ம பார்த்துருப்போம். இந்தியாவுக்குள்ளே இருந்து பாகிஸ்தான் ஆதரிக்கிறவங்களாம் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆப்ரேஷன் பண்ணியாச்சும் இல்லை பொது வாக்கெடுப்பு மூலமாலாம் என்ன பண்ணியிருப்போம், இந்தியா யூனியனில் சேர்த்துருப்போம். ஆனால் சிக்கிம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் தனியாகவே இருக்காங்க, யாரு கூடயும் போகாமல் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா கூட இணைச்சிடலாம் சிக்கிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ வந்து அந்த இருந்த மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தோ சிக்கிம் ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. 1973 மே 8 இந்தியாவுக்கும் சிக்கிமுக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. அவர் என்ன போடுறாரு அப்படின்னா சிக்கிமோட பாதுகாப்புக்காகவும் வெளியுறவுக்காகவும் தகவல் தொடர்புக்காகவும் இந்தியா வந்து உதவி பண்ணணும். ஓகேவா? சிக்கிம் வந்து வேறு நாட்டு கூட போக மாட்டாங்க. ஓகேவா? இந்தியா கூட தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க தனியாக இருப்பாங்க. ஆனால் இந்தியா வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு, வெளியுறவு, தகவல் தொடர்பில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுறாரு. அப்போ வந்து சிக்கிம் என்ன சொல்கிறாங்க, இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பில் உள்ள நாடு அப்படின்ற ஒரு அந்தஸ்து வந்து கிடைக்குது இந்த ஒப்பந்தம் மூலயமா. ஓகேவா? இந்த ஒப்பந்தத்தை போடும் பொழுது 1973 மே 8 வந்து போடுறாங்க. அப்போது சிக்கிம் இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பில் உள்ள நாடு அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பில் ஒரு திருத்தம் வந்து பண்ணுறாங்க. 1974 இந்தியாவில் சிக்கிம் அப்படின்றது ஒரு இணை மாநிலம் அப்படின்ற ஒரு அந்தஸ்து வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு 10வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஓகேவா கொண்டு வராங்க. 10வது அட்டவணையில் திருத்தம் வந்து கொண்டு வராங்க. சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா 35வது சட்ட திருத்தம். அதில் என்ன சேர்க்குறாங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் 2 தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா, இதில் ஆர்டிக்கிள் 2A அப்படின்ற ஒரு விஷயத்த சேர்க்குறாங்க. ஆர்டிக்கிள் 2A அப்படின்றது ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனில் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவோட பாதுகாப்பில் இருக்கிற ஒரு மாநிலம் அப்படின்ற தகுதியை 2Aல இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2Aன்னு ஒரு ஆர்டிக்கிளை உருவாக்குறாங்க. அதில் வந்து சிக்கிமை வந்து சேர்க்குறாங்க. ஓகேவா? அப்போது சிக்கிமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட பாதுகாப்பில், வெளியுறவில், அதுக்கப்புறம் தகவல் தொடர்புலலாம் வந்து சிக்கிம் வந்து இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டாங்க. அப்புறம் சிக்கிமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காங்கிரஸ் கட்சி உருவாகுது. அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கும் மன்னருக்கும் நடுவில் ஒரு கிளாஷ் வந்து ஏற்படுது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா வந்து தலையிடுறாங்க. ஓகேவா? பாதுகாப்பில் இந்தியா வந்து தலையிடலாம் இல்லையா, அப்போ பாதுகாப்பில் இந்தியா தலையிடும் போது அங்கே ஒரு பொது வாக்கெடுப்பு அப்படின்றது நடத்தப்படுது. அந்த பொது வாக்கெடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்தியா கூட சேர்றதுக்கான விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. இதனடுத்து இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, 1974 35வது அட்டவணையில் 35வது அரசியலமைப்பு திருத்த சட்டம்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிக்கிம் வந்து ஒரு இணை மாநிலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 36வது சட்ட திருத்தம் 1975 இந்தியாவோட ஒரு மாநிலமாக சிக்கிமை வந்து
உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10வது அட்டவணையை சேர்த்தாங்க இல்லையா, சிக்கிம் வந்து இணை மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டவணையை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிவிட்டு சிக்கிம் வந்து இந்தியாவோட 22வது மாநிலம் அப்படின்னு சொல்கிற மாநில அந்தஸ்து வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, இந்தியா மேப் பாருங்கள், இந்தியா மேப்பில் சிக்கிம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அந்த பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து வங்கதேசம், கிழக்கு பாகிஸ்தான், இந்த பக்கம் இந்தியா, அந்த பக்கம் நேபாள், பூட்டான், அந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இந்தியாவோட பாதுகாப்பில் முக்கியமான ஒரு பகுதியாக சிக்கிம் வந்து இருந்திருக்கும். சரியா, அப்போது இப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 35வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க, 36வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு 35ல் வந்து 10வது அட்டவணையை சேர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2A அப்படின்ற ஆர்டிக்கலை உருவாக்குறாங்க. சரியா, இதில் 10வது அட்டவணையை நீக்கிடுவாங்க. அதே மாதிரி 2A அப்படின்ற ஆர்டிக்கலை நீக்கிட்டு 2ல் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆக்ஷன் வந்து எடுக்கிறாங்க. இந்தியாவில் சிக்கிம் அப்படின்ற ஒரு பகுதிக்கு மாநில அந்தஸ்து அப்படின்றது கொடுக்குறாங்க. சரியா, அடுத்ததாக சிக்கிம் வந்து இந்தியாவோட 22வது மாநிலம். சரியா, அதுக்கப்புறமும் என்ன நடக்குது அப்படின்னா சண்டை நடக்குது. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிக்கிம் மக்களோட கலாச்சாரம், அமைதி, பாதுகாப்புக்கு சிறப்பான சலுகைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பகுதியிலே வாழற சில மக்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இடஒதுக்கீடுலாம் கொடுப்பாங்க. அதை எதிர்த்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடுவாங்க. அந்த கேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா 375F வந்து நம்ம ஆர்டிக்கிளில் சேர்ப்போம். அதாவது அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து சிறப்பான ஒரு சலுகை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆர்டிக்கிள் 371F வந்து சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ ஆர்டிக்கிள் 36 படி இந்தியாவில் சிக்கிம் வந்து ஒரு மாநிலமாக சேர்த்துட்டாங்க. அதில் எதெல்லாம் மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1வது அட்டவணையில் சிக்கிம் வந்து சேர்த்துருப்பாங்க. 4வது அட்டவணை எது அப்படின்னா நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவைக்கு இடஒதுக்கீடு கொடுக்குற ஒரு அட்டவணை. அதுலேயும் வந்து என்ன பண்ணுவாங்க, சேஞ்சஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா, சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35வது திருத்தம் 36வது திருத்தம் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே தனியாக எழுதியிருக்கேன் பாருங்கள். 35வது திருத்தம் படி சிக்கிம் இந்தியாவோட ஒரு மாநிலமாக இருக்காது. ஆனால் இதில் இந்தியாவோட 22வது மாநிலம். சரியா, அடுத்தது இதில் இணை மாநில அந்தஸ்து இருந்துச்சு, அதில் அதை தூக்கிடுவாங்க. சரியா, முதல் அட்டவணையில் 22வது மாநிலமாக சிக்கிம் வந்து இருக்கும். 4வது அட்டவணையில் என்ன பண்ணியிருப்பாங்க, திருத்தம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தோட பிரதிநிதித்துவம் வந்து இருக்கும். ஓகேவா, நாடாளுமன்றத்தில் சிக்கிமோட மக்கள் வந்து இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு தான் இணை மாநிலம் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கொடுத்தாங்க இல்லையா. ஆனால் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் அப்படி ஒரு அப்படி ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கிடையாது. ஓகேவா, அடுத்ததான் 36வது சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணுறாங்க, அதாவது சிக்கிம் இந்தியாவோட மாநிலமாக ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் அட்டவணையில் அதோட பேரை சேர்ப்பாங்க. 4வது அட்டவணையில் சேஞ்சஸ் பண்ணுறாங்க. என்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்டிக்கிள் 80, 81 சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆர்டிக்கிள் 80 என்ன சொல்லுது, மாநிலங்களவையில் இருக்கிற மெம்பர்ஸ் பற்றி சொல்லுது. ஆர்டிக்கிள் 81 மக்களவையில் இருக்கிற மெம்பர்ஸ் பற்றி சொல்லுது. ஓகேவா, 4வது அட்டவணையில் என்ன பண்ணுறாங்க, புதிய மாநிலங்கள் சேர்க்கப்பட்டதுக்கப்புறம் மாநிலங்களவையில் இடஒதுக்கீடு அப்படின்றது கொடுக்குறாங்க. ஒரு சீட் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. சரியா, இப்போது ஆர்டிக்கிள் 2 பற்றின 2 கேசஸ் வந்து முக்கியமாக இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ரகுநாத் ராவ் கேஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது வந்து 1993 கொடுக்குறாங்க. இது ஆர்டிக்கிள் 2, 3 சம்மந்தமானது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய நிலப்பரப்புகளை எல்லைகளை மாற்றுறதுக்கும் புதிய நிலப்பகுதிகளை இணைப்புறதுக்கும் நாடாளுமன்றத்துக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் இந்த அதிகாரம் இருந்தாலும் அது வந்து அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பை மாறக்கூடாது, பாதிக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நாடாளுமன்றத்துக்கு ஃபுல் பவர் இருக்குது இந்திய நிலப்பரப்போட எல்லையை மாற்றுறதுக்கும் புதுசாக நிலப்பகுதியில் சேர்க்கறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆர்சி பவுடியால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். இது வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சிக்கிம் மாநிலம் உருவாக்குனதுக்கப்புறம் சில மக்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதை வந்து எதிர்த்து கேஸ் போட்டாங்கன்னு அந்த கேஸ் தான் ஆர்சி பவுடியால் கேஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புடியா லெப்சா அப்படின்னு ஒரு இன மக்கள் இருக்காங்க. அந்த இன மக்களுக்கு சட்டப்பேரவையில் தனியாக இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஓகேவா, இந்த இடஒதுக்கீடு ஆர்டிக்கிள் 14 மீறுது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றத மீறுது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க. இதில் தான் என்ன பண்ணுறாங்க, தீர்ப்பில் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குறது, அதாவது வாதிட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குறது இந்திய மதச்சார்பின்மைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க.
ஏன்னா இவங்க வந்து சங்க பௌத்தியால் மடாலய பிரிவு அப்படின்ற ஒரு பிரிவுக்கு ஒரு சீட்டு வந்து ஒதுக்குறாங்க சட்டமன்றத்தில் மொத்தமாக 32 சீட்டு வந்து இருக்கும். அதில் 12 சீட் வந்து பூட்டியா லெப்சா அப்படின்ற மக்களுக்கும் ஒரு சீட்டு வந்து சங்க பௌத்த மடாலய பிரிவுக்கும் ஒதுக்குறாங்க. அப்போ மொத்தம் 13 சீட்டு வந்து இவங்க ரிசர்வ் பண்ணுறதுனால கேஸ் போடுறாங்க. இது ஆர்டிக்கிள் 14 வந்து மீறுது அப்படின்ட்டு. ஆனால் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு ஆர்டிக்கிள் 371F வந்து கொடுக்குறாங்க. அதுதான் வந்து சிறப்பான சலுகைகள் கொடுக்குற ஒரு ஆர்டிக்கிள். அடுத்ததாக பெருபாரி யூனியன் வழக்கு. இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஆர்டிக்கிள் 3 அடிப்படையில் நிலப்பொறுப்பை விட்டு கொடுக்க முடியாது. அதனால் ஆர்டிக்கிள் 368 பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கேஸ். அதையும் நம்ம இங்கே வந்து நோட் பண்ணலாம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.